students. Now we are going to see about the 10th standard science revision reduced syllabus, the unit 1 laws of motion. Okay, first we will learn about what is force and what is motion. Okay, according to the Aristotle's a Greek philosopher and scientist, a natural state of earthly bodies is rest. He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. Okay, again I'm reading. According to the Aristotle's Greek philosopher and scientist, the natural state of earthly bodies, அதாவது ஒரு எர்த்தில் இருக்கிற நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பாடிஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரெஸ்ட்டில் இருக்கும். சரியா? he stated that the moving body naturally comes to rest without any external influence of force அப்படின்னு சொல்கிறார். அரிஸ்டாட்டில் வந்து ஃபஸ்ட் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் அது வந்து மூவிங் பாடி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். such a motions are termed as natural motions. அந்த மோஷன் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் மோஷன். அது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், அது ஃபோர்ஸை வந்து சார்ந்தது கிடையாது. Okay, he also proposed that a force is needed to make a bodies to move from their natural state. நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து வேணும். அப்போ வேணும் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். அதுக்கு பேர், அந்த மோஷனுக்கு பேர் என்னென்னா வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வயலண்ட் மோஷன். ஃபர்தர் he said that when two different mass bodies are dropped from a height, a heavier body falls faster than the lighter one. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண இப்போது நம்மளோட நேச்சுரல் சுச்சுவேஷனில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் பாடிஸை வந்து கீழே போடும்போது, ட்ராப் பண்ணும்போது பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து அந்த ஹெவி பாடி கீழே விழுந்துடும், சீக்கிரமாக கீழே வரும். லைட்டர் பாடி வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பிகாஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெவியர் பாடி ஈஸியாக அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணி கீழே விழுந்துடும். இதுவே வந்து லைட்டர் பாடிஸ் அப்படின்னா கீழே விழுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இட் வில் டேக் சம் டைம் டு ரீச் த கிரவுண்ட். விச் ஒன் இஸ் லைட்டர் ஒன் வந்து கீழே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னா, கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஓகே, கலீலியோ ப்ரப்போஸ்ட் த ஃபாலோயிங் கான்செப்ட்ஸ் அபவுட் ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் பாடிஸ். இப்போ வந்து அரிஸ்டாட்டலோட தாட்ஸ் வந்து அது. இப்போ நம்ம யாரோட தாட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலீலியோ தாட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கலீலியோ ப்ரப்போஸ் த ஃபாலோயிங் கான்செப்ட்ஸ் about force, motion and bodies. The natural state of earthly bodies is either state of rest or state of uniform motion. அதாவது நேச்சுரல் ஒரு எர்த்லி பாடிஸோட நேச்சுரல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூனிஃபார்ம் மோஷனில் மூமெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது அவரோட தாட். அதாவது நேச்சுரல் ஸ்டேட்டில் இருக்கிறது. எ பாடி இஸ் இன் மோஷன் will continue to be in the same state of motion as long as no external force is applied. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற வரைக்குமே அந்த பாடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கும், ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் அந்த யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a force is applied on bodies they resist any change. அப்போது ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரெசிஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி படிக்கும்போது அதுக்கு பேர் இனர்ஷியா. எவ்வளோ வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணி தன்னோட நேச்சுரல் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் முயற்சி பண்ணதோ அதை தான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. when a force is applied on bodies they resist any change in their state. அண்டர்லைன் பண்ணிக்கும், they resist any change in their state. this property of bodies is called inertia. இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பண்பு இருக்கிற அந்த பாடிஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா. அந்த பண்பை வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். when dropped from a height in vacuum the bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. அதாவது வேறு மாஸில் இருந்தாலும், வேறு ஷேப்பில் இருந்தாலும், வேறு சைஸில் இருந்தாலும் அதை வந்து நம்ம வேக்யூம் கண்டிஷனில், எந்த ஏர் இல்லாத சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்பொழுது என்னவா ஆகும் அப்படின்னா, அது வந்து சேம் டைமை வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் ஹைட்டை வந்து அந்த ரீச் பண்ணுறதுக்கு சேம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்னது, அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து அது ரெண்டுமே ஈஸியாக ட்ராப் ஆகிடுச்சு. ஓகேவா, சேம் டைம். அப்போது இதை வந்து மாஸை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் we are going to see about what is inertia. அப்போ நம்ம ஃபோர்ஸ்னு பார்த்தாச்சு, தென் மோஷன் பார்த்தாச்சு. நம்ம என்ன நியூ வேர்ட் வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படிங்கிற வேர்ட். இனர்ஷியா அப்படின்னா அந்த ரெசிஸ்ட் அதாவது அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை எந்த ஒரு பாடி ரெசிஸ்ட் பண்ணுறதோ எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரெசிஸ்ட் பண்ணி தன்னோட நேச்சுரல் ஸ்டேட்லேயே இருக்க முயற்சி பண்ணதோ அதுதான் அந்த அந்த ஆப்ஜெக்டோட இனர்ஷியா, அந்த பாடியோட இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். while you are traveling in a bus or in a car when the sudden brake is applied, sudden brake கொடுக்கும்பொழுது the upper part of your body leans forward direction. சரியா, சடன் பிரேக் போடும்போது உன்னோட அப்பர் பார்ட் பண்ணி என்ன பண்ணும், ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகும். சிமிலர்லி when the vehicle suddenly move forward from rest, you lean backward. This is due to any body would like to continue to be in its state of rest or state of motion. This is known as inertia. அப்போ எந்த ஒரு பாடி வந்து அதே ஸ்டேட்டில் தன்னை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. the apt definition for inertia is the inherent property of a body to resist any change in state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. External unbalanced force is inertia. This is the apt definition for what? Inertia. Okay. Next we are going to see about the activity. Take a glass tumbler and place a small cardboard on it shown in a figure. Now keep the coin at the center of the cardboard. Then flick the கார்ட்போர்ட் குவிக்லி. அதாவது அந்த கார்ட்போர்டை வந்து என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஃப்ளிக் பண்ணிடும். ஃப்ளிக்கிங் மீன்ஸ் வாட், அதாவது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த கேரம் போர்டில் ஃப்ளிக்கிங் கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கிக் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்ட்போர்டு மூவ் ஆகிடும். அந்த காயின் வந்து அந்த டம்ளருக்குள்ளே விழுந்துடும். ஓகே, flick the cardboard quickly. What do you observe? The cardboard falls off the ground and the coin falls into the glass tumbler. Okay, in activity described above, the inertia of the coin keeps the state of rest when the cardboard moves. Then when the cardboard has moved, the coin falls into the tumbler due to gravity. This happens due to inertia of rest. Inertia of rest க்கு இது எக்ஸாம்பிள். அப்போ இனர்ஷியாவில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படிங்கிற 3 கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பாடியை வந்து அதோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ண முயற்சி பண்ணும்பொழுது அதை ரெஸ்ட்லேயே இருக்க முயற்சி பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறோம். இனர்ஷியா ஆஃப் மோஷன், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஒரு மோஷனில் இருக்கிற பாடி வந்து அந்த ஸ்டேட்டில் அந்த மோஷனை வந்து மோஷனில் இருக்கிறத நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறோம், நிப்பாட்ட முயற்சி பண்ணும்போது அது மோஷனே இருக்க முயற்சி பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன்னு சொல்கிறோம். தென் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஃபோர்ஸ் கொடுத்து டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண முயற்சி படும்போது அது வந்து அதே டைரெக்ஷனில் போகிறதுக்கு நம்மளை அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி அப்போஸ் பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, now we are going to see about the examples of inertia. An athlete runs some distance before jumping. athletes some runs, அதாவது ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அத்லெட் வந்து என்ன ஜம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரன் எடுத்துக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் ஓட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர், தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகேவா? தென் when you make a short turn while driving a car, you turn lean sideways. சரியா? அப்போ டிரைவிங் நேராக ரோட்டில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டேர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி என்ன பண்ணும், அதே டேர்னிங்கில் இருக்க முயற்சி பண்ணும், அதாவது அந்த ஸ்ட்ரெயிட்டில் இருக்க முயற்சி பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுவோம், இப்போ வண்டி இந்த நம்மளோட ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுவோம், லீன் பண்ணுவோம். ஏன்னா அதே டைரெக்ஷன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். when you vigorously shake a branches of trees,
Some of the leaves and fruits are detached and they fall down. அதாவது நம்ம நல்லா ஒரு மரத்தை ஆட்டுறோம் அப்படின்னா சில இலைகள்லாம் வந்து என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதுக்கு இனர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி. தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட் இனர்ஷியா. ஓகே, now we are going to say about what is linear motion. The impact of force is more if the velocity and the mass of the body is more. The impact of force is more if the velocity and the mass of the body is more. velocity of the bodyயோ இல்லை mass of the bodyயோ அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே impact of forceம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். To quantify the impact of force exactly, the new physical quantity known as the linear momentum is defined. This linear momentum measures the impact. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த linear momentum எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா impact of impact of force on a body. ஓகேவா? Again I'm reading, the impact of force is more if the velocity of the body velocity and the mass of the body is more. To quantify the impact of the force exactly, the new physical quantity is known as linear momentum. அதை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துக்கிறாங்க. லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப் அ மாஸ், த வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி கிவ்ஸ் மேக்னிடியூட் and the product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. The product, the mass velocity நம்ம ப்ராடக்ட் எடுக்கும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா the linear momentumோட மேக்னிடியூடாக இருக்கும். what do you mean by magnitude? That is a numerical value. Okay, it acts the direction of the velocity of the object. இது எந்த பக்கம் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா எந்த பக்கம் velocity of the object இருக்கோ அந்த சைடில் தான் இந்த linear momentum ஆக்ட் பண்ணும். Okay, the linear momentum is a vector quantity. The linear momentum is equal to mass into velocity. P is equal to mv. It helps to measure the magnitude of the force. இது என்ன எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் எஸ்ஐ யூனிட் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இதில் வந்து மாஸோட எம்மோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம். இந்த வெலாசிட்டியோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் செகண்ட் -1. தட் இஸ் எஸ்ஐ சிஸ்டமில். இதுவே சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க்கு வந்து கிராம் and velocityக்கு வந்து centimeter second -1. So that is the reason why in the region CGS system we give a unit unit for linear momentum is gram centimeter second -1. Okay, then next we are going to see about the Newton's laws of motion. There are 3 laws in the laws of motion. The first law is Newton's first law. This law states that every body continues to be in its state of rest or in the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. It gives the definition of force as well as inertia. It gives the definition of force as well as inertia. Okay, again I'm reading. This law states that every body continues to be in its state of rest or in state of motion along a straight line unless it is acted upon by some external force. Unless it அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது வரைக்கும் என்ன பண்ணும், அந்த பாடி ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருந்துகிட்ருக்கும். சரியா? இது வந்து எதுக்கான டெஃபினேஷனை கொடுக்குது அப்படின்னா ஃபோர்ஸோட டெஃபினேஷனை கொடுக்குது as well as இனர்ஷியாவோட டெஃபினேஷனையும் கொடுக்குது. ஓகேவா? இது ஃபோர்ஸோட டெஃபினேஷனும் இதுதான் அண்ட் இனர்ஷியாவோட டெஃபினேஷனும் இதுதான். ஓகே, the what is force? Force is an external effort to form of push or pull, which the first one is produces or tries to produce the motion of static body. Produces or tries to produce the motion of static body. Stops or tries to stop stops a moving body. Changes or tries to change the direction of the motion of the moving body. So force has both magnitude and direction, so it is a vector quantity. Force has both magnitude and direction, so it is a vector quantity. Okay, now we are going to see about what is types of force. Based on the direction in which the force act, they can be classified into 2 types. One is like parallel forces, another one is unlike parallel forces. Like parallel forces is 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called the like parallel forces.
ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸஸும் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரே ஈக்குவல் மேக்னிடியூடில் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா லைக் பேரல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ்னால் இஃப் யூ 2 ஆர் மோர் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், அது ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், along opposite directions parallel to each other, then they are called unlike parallel forces. ஓகேவா? அப்போ வேறு வேறு டைரெக்ஷனில் இருந்தாலுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தாலுமே அது வந்து ஒரே அதுக்கு பேரலாக போச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ். த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் கிவன் இன் த டேபிள். ஓகேவா? ஒன் இஸ் த பேரல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். ரெண்டு F1 F2 அப்படிங்கிற ரெண்டு பேரல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, ஒரு பாடியை மூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ நெட் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்க, நெட் ஃபோர்ஸ் மீன்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ F net is equal to F1 plus F2. தென் parallel unequal forces acting in a opposite direction. அப்போ F1ங்கிற ஃபோர்ஸும் F2ங்கிற ஃபோர்ஸும் வேறு வேல்யூ வந்து வேறையாக இருந்துச்சு அப்படின்னா F net is equal to F1 minus F2. if F1 greater than F2, அப்போது F1 வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா F2 பக்கம் அந்த பாடி வந்து மூவ் ஆகும். இதுவே வந்து F2ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா F1 பக்கம் அந்த பாடி வந்து மூவ் ஆகும். The F net is directed along the greater force. எந்த பக்கம் greater force இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த பாடி வந்து என்ன பண்ணும், மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் parallel equal forces are acting opposite directions in the same line of action. So F1 is equal to F2. So F net is equal to F1 minus F2. So F net is equal to 0. The first one is unlike parallel forces. Tug of warல நீங்கள் unlike parallel forces, இது வந்து best example of unlike parallel forces and unbalanced forces. Action of a lever, the like parallel forces. இதெல்லாம் இந்த like parallels and parallel forces, unlike parallel forces எல்லாத்துக்குமே examples. Okay, now we are going to say about what is resultant force. அப்போ when several forces are simultaneously on the same body, then the combined effect of multiple forces can be represented by a single force which is termed as resultant force. அந்த எல்லா ஃபோர்ஸஸையும் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை நம்ம சொல்லும்போது அதுதான் என்ன சொல்கிறோம், resultant forceன்னு சொல்கிறோம். It is equal to the vector sum of adding the magnitude of the force to the direction of all the forces. Okay, if the resultant force of all the forces on a body is equal to 0, then the body will be equilibrium. அப்போ resultant force F net வந்து 0 இருந்துச்சுன்னா அந்த பாடி equilibrium condition இருக்குது. Such a force is called balanced force. அந்த force தான் என்னன்னு சொல்கிறோம், balanced forceன்னு சொல்கிறோம். If the resultant force is not equal to 0, so it causes motion of the body due to unbalanced force. Example, drawing a water from a well, forces applied with a crowbar, forces on the weight is balanced. Okay, a system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such a force is called the equilibrium. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ்ட் ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஒரு பக்கமாக இருக்குது, அதே சேம் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வருதுன்னா அந்த ஃபோர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், equilibrium அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, now let us see the Newton's second law. According to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and change in momentum takes place in the direction of the force. Okay, the force acting on, again I'm reading, according to this law, a force acting on a body is directly proportional to, F is proportional to the rate of change of linear momentum. அப்போ dp by dt அப்படின்னு எழுதலாம். Rate of change of linear momentum of a body and the change in momentum takes place in the direction of force. Change in momentum takes place in the direction. அந்த change in momentum எந்த பக்கம் நடக்கும் அப்படின்னா direction of force. அந்த ஃபோர்ஸ் வழியாக தான் அது நடக்கும். ஃபோர்ஸ் எந்த பக்கம் எந்த டைரக்ஷனில் வந்ததோ அதில் தான் அந்த சேஞ்ச் இன் மொமெண்டமும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளி யூ கேன் ரைட் இட்ஸ் the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body. Okay,
this is what the Newton's second law. This law helps to measure the amount of force. இந்த law வந்து amount of force measure பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. So it is also called the law of force. Let m be the mass of the body and moving along a straight line with the initial speed u. After the time interval of time t, the velocity of the body changes to v. அதாவது uங்கிறது initial velocity and vங்கிறது final velocity. Due to v, the impact of an unbalanced force external unbalanced external force F. So the initial momentum of the body P I is equal to mu and final momentum of the body Pf is equal to mv. So change in momentum del P is equal to Pf minus Pi. You can write this as mv minus mu. By the second law of motion, F is directly proportional to the change rate of change of momentum. So F is proportional to change of momentum divided by time. So mv minus mu divided by t. So the equation proportionality cancel பண்ணனும் அப்படினா we have to add some constant, that is k here. F is equal to k m into v minus u divided by t. So here k is the proportionality constant. K is equal to 1 in all systems of units. Hence F is equal to m into v minus u divided by t. So in the acceleration is equal to change in velocity, velocity divided by time. So a is equal to, you can write this as v minus u by t. So hence we have F is equal to ma, force is equal to mass into acceleration. Okay, this is what the Newton's second law, the formula for Newton's second law. The force is required to produce the acceleration of the body. அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஈவன் தோ த ஸ்பீட் the magnitude of the velocity remains constant. எங்கே ரிமைன்ஸ் மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, the direction of the velocity changes at every point in the circular path. So the acceleration produced along the radius is called the centripetal acceleration. Then the force which produces this acceleration is called centripetal force, about which you have learned in the class 9th. ஓகே, இப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் இந்த யூனிஃபார்ம் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்காது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து நடக்காது. ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் மோஷனாக இருந்துச்சுன்னா, யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சலரேஷன் நடக்காது. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷனில் அந்த ஃபோர்ஸ் இந்த செகண்ட்லாம் அப்ளை பண்ண முடியாது. எங்கே அன்யூனிஃபார்மாக இருக்கோ அங்கே தான் நடக்கும். அதுவும் சர்க்குலர் பாத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே என்ன மாதிரியான ஆக்சலரேஷன் நடக்கும் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் நடக்கும். Okay, the unit, next we are going to see what is unit of force. SI unit of force is Newton. In CG system, its unit is dyne. Okay ba, அப்போ SI யூனிட்டில் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். சிஜி சிஸ்டமில் ஃபோர்ஸோட யூனிட் வந்து அது டைன்னு நம்ம சொல்கிறோம். படிச்சுக்கோங்க, உங்களோட +1 இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் 1 Newton is equal to amount of force required for a body of mass 1 kilogram produces an acceleration of 1 meter second minus 2. 1 n is equal to 1 kilogram meter second minus 2. So the definition of 1 dyne-நாலும் அதுதான். The amount of force required for a body of 1 mass of, அங்கே 1 kilogramனு போட்டிருக்கோம், இங்கே 1 gramனு போட்டிருக்கோம். That's all. That is the difference. 1 gram produces the acceleration of 1 அங்கே meter second minus 2. This is 1 here, 1 centimeter second minus 2. So 1 dyne is equal to 1 gram centimeter second minus 2. So 1 Newton is equal to 10 power 5 dyne. அதான் வந்து பாக்ஸ் பண்ணி அழகாக வச்சுக்கோ. this one mark இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. தென் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், the amount of force required to produce the acceleration of 1 meter second minus 2 of a body of mass 1 kg is called unit of force. The gravitational unit of force அப்படிங்கிறத என்னென்னு பார்க்க போகிறோம். The SI unit of SI is a system of units. The gravitational unit of force is kilogram force represented by kilogram force. In CG system, its unit is gram force represented by GF. அப்போ 1 kilogram F is equal to 1 kilogram into 9.8 meter second minus 2. We can write this as 9.8 Newton. 1 gram force is equal to 1 gram into 980 centimeter second minus 2. So 980 dyne. ஏன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ங்கிறது நியூட்டன் அண்ட் கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2ங்கிறது டைன். ஓகே, now let us see the Newton's third law. The Newton's third law states that for every action there is an equal and opposite reaction.
they always act on two different bodies. எப்பயுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடிஸில் தான் அந்த ஆக்ட் பண்ணும். if a body A applies on a force FA on a body but body B, then the body B reacts with the force FB on the body A, which is equal to FA in magnitude but opposite in direction. So FB is equal to minus FA. Okay, the examples of Newton's third law is when the birds flying, they push the air downwards. Birds வந்து fly ஆகும்போது அந்த ஃப்ளை விங்ஸ் வந்து என்ன பண்ணும், ஏரை வந்து புஷ் பண்ணும். அது புஷ் பண்ணுறதுனால அந்த அப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் நடக்கும். அதுதான் என்னது, அப்போசிங் ஃபோர்ஸ் ரியாக்ஷன். அது வந்து அந்த பேர்ட் வந்து மேலே போகும். ஓகேவா? when the bird fly, they push the air downwards with their wings, that is action. And the air pushes the bird upwards, that is reaction. Okay, when the bird and the person swims, he pushes the water using the hands backwards வந்து அந்த hand யூஸ் பண்ணி தள்ளி விட்டோம் அப்படின்னா that is action. and the water pushes the swimmer into the forward direction, that is reaction. when you fire a bullet, the gun recoils backward and the bullet is moving forward. The gun equalizes. This forward action is moving backward, that is reaction. Okay, next we are going to see about the rocket propulsion. The propulsion of rocket is based on the law of conservation of linear momentum as well as Newton's third law. Underline பண்ணிக்கோ, rocket propulsionல எந்த probability என்ன phenomena வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. that is linear momentum, conservation of linear momentum அப்படிங்கிற கான்செப்ட். then Newton's third law of motion அப்படிங்கிற கான்செப்ட். the rockets are filled with fuel, that is either liquid or solid, in a propellant tank. propellant tankல வந்து அந்த fuel வந்து fill பண்ணுவாங்க. அது liquidா இருக்கலாம், solidா இருக்கலாம். when the rocket is fired, ராக்கெட் ஃபயர் பண்ணும்போது this fuel is burnt and hot gases is ejected with a high speed. அந்த fuel burnt ஆகி hot gas வந்து என்ன பண்ணும், வெளியே வரும், high speedல வந்து வெளியே வரும் from the nozzle of the rocket. so they producing huge momentum. அது என்ன பண்ணும், அதிகமான மொமெண்டத்தை கொடுக்கும். to balance this momentum, the equal and opposite reaction force is produced to the combustion chamber. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக combustion chamber என்ன பண்ணும், அது அப்போர்ட்ஸாக மூவ் ஆகும், which makes the rocket project forward. சரியா? அப்போ அது கீழே அந்த ஃபோர்ஸை கொடுக்கும்போது, அந்த ஏரை புஷ் பண்ணி அந்த ஃபோர்ஸை கொடுக்கும்பொழுது அந்த ப்ரொஜெக்டர் வந்து என்ன பண்ணும், மேலே போகும். அந்த கம்பஷன் சேம்பர் வந்து மேலே போகும். while the motion, the mass of the rocket gradually decreases. அதாவது அந்த மோஷன் அந்த ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டில் வந்து என்ன எஜெக்ட் ஆகிடுச்சு. எஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபியூவல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், குறைய ஆரம்பிக்கும். gradually decreases until the fuel is completely burnt. fuel is completely burnt since there is no net external force acting on it. வேறு external force act பண்ணுற வரைக்கும் the linear momentum of the system is conserved. The mass of the rocket decreases with altitude, which results in the gradual increase in velocity. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாஸ் குறையும் பொழுது என்ன ஆகும், because of the third law linear momentum, அந்த லாவை பேஸ் பண்ணி வெலாசிட்டி வந்து மாஸ் குறைஞ்சா வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். okay, the mass of the rocket decreases with altitude, which results in the gradual increase in the velocity of the rocket. At one stage it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. அதாவது எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட்டு என்ன பண்ணோம், ஒரு ஸ்டேஜில் தள்ளி போயிடும். this velocity is called escape velocity. this topic will be discussed in detail in your higher classes. escape velocityனா என்ன அப்படிங்கிறத பற்றி பின்னாடி நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? அப்போ கொடுக்குற ஃபியூவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா, அந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கு போகிற வரைக்குமே அது போகிற வரைக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? போகிற வரைக்கும் எவ்வளோ ஃபியூவல் வேணுமோ அந்த ஃபியூவல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரொப்பலண்ட் டேங்கில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? then next we are going to see what is mass and weight. The mass is the basic property of the body. The mass of the body is defined as a quantity of matter contained in a body. quantity of matter எவ்வளோ குவான்டிட்டி அந்த பாடியில் கண்டெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் அது மாஸ். இட்ஸ் SI unit is kilogram. The weight of the body is defined as the gravitational force exerted on a body due to gravity. The weight is equal to gravitational force.
is equal to m into acceleration due to gravity. G is equal to acceleration due to gravity for earth at sea level 9.8 meters second minus 2. The weight is a vector quantity. The direction of the weight is always towards the center of the earth. Okay, so SI unit of weight is known as Newton. The weight of a body varies from one place to another place. Underline பண்ணிக்கோ. Weight of the body எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. Since it depends on the acceleration due to gravity. எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா acceleration due to gravity டிபெண்ட் பண்ணியிருக்கு. Because the formula for weight is W is equal to mg. Here m is mass and g is acceleration due to gravity. இப்போ ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கிராவிடேஷன் தான் ஆகும், கண்டிப்பாக வேரி ஆகும். அதனால் அதோட வெயிட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். மாஸ் எப்பவுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. The acceleration due to gravity of the earth, weight of the body is more at the poles than the equatorial region. So the value of acceleration due to gravity on the surface of the moon is 1.625 meters second minus 2. This is about 0.1654 times acceleration due to gravity of the earth. If a person whose mass is 60 kg stands on the earth surface of the earth, his weight would be 588 Newton. That is W is equal to m into g, 60 into 9.8. So if the same person goes to the surface of the moon, he would have the weight only 97.5 Newton. That is W is equal to 60 into 1.625, but his mass remains same. மாஸ் வந்து சேமாக இருக்கும், பட் வெயிட் வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். ஃப்ரம் த சன் இந்த சன்னில் வந்து சன்னுன்னு சொல்கிறேன், எர்த்தில் வந்து 588 நியூட்டன் இருக்கும். இதுவே வந்து மூணில் 97.5 நியூட்டன் தான் இருக்கும். ஸோ ஹிஸ் மாஸ் ரிமைன்ஸ் த சேம் ஆன் த போத் எர்த் அண்ட் த மூன், 60 kgs தான். Okay students, thank you so much for watching. All of you study well. I'll give a test in the afternoon. Okay, thank you.